மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆடுவோம், கிறிஸ்து உயிர்த்து விட்டார் கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டமான நாட்களிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்புள்ளங்களே. உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை, ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறம் நம்முடைய அருட்தந்தை அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு தந்தை அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன். ஸோ ஒரு சந்தோஷம். 3 வாரங்களுக்கு கழிந்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஃபாதர். உங்களுக்கு ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் இனியதயங்கள் சார்பாக. வாழ்த்துக்கள். நம்முடைய இனியதயங்களுக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏறக்குறைய ஒரு 28 நாட்கள் சரியாக சொல்கிறதுனா மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு முக்கியமான அந்த வளர்ச்சி பணிகளிலே தந்தை பவுலாவோடும் சகோதரர் சார்ஜோடும் சேர்ந்து லண்டனுக்கு போயிருந்தோம். ஃபாதர் எல்மோ, அங்கே ஃபாதர் ஜேம்ஸ் ஸ்டாலின், இவங்க 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ஆன்மீக பணி மையத்தினுடைய வரவேற்பினால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு, குறிப்பாக ஈழத்திலிருந்து அங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 10-12 ஆலயங்களில் 12 இடங்களில் அவங்களுக்கு இந்த தவசு கால மறைவுரை, தியான பிரசங்கம், அப்புறம் 2 இடங்களில் 2 சனிக்கிழமை குழந்தைகளுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக தியானங்கள், இந்த மாதிரி ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக அந்த மக்களை சந்திக்கக்கூடிய, அவர்களை அதற்கு இந்த தியான மறைவுரைகளுக்கு முன்னாடியும் முடிந்த பிறகும் மக்களை சந்திக்கின்ற பொழுது ரொம்ப பல்வேறு காரியங்களை மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்தும் அவங்களுக்கு உடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதில் அவங்களுடைய ஜெப தேவைகளை குறித்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட அந்த மக்கள் பார்க்கும்போது நம்ம பணிகள்லாம் அவங்களுக்கு எவ்வளவு அவங்கள நம்ம தாங்குகிறோம், எந்த அளவுக்கு இந்த மாதா தொலைக்காட்சியுடைய பணிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கண்ணீர் மல்க பகிர்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்ம செய்கின்ற பணி கடவுளுக்கு எவ்வளோ உகந்ததாக இருக்குது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் பல இடங்களையும் இந்தியாவிலையும் இப்போ பயணிக்கும் பொழுதும் அதே ஃபீல் தான். பட் நம்ம கடல் கடந்து போகின்ற பொழுது அதில் இன்னும் நமக்கு அதிகமாக, ஏன்னா பல நாடுகளில், அதே மாதிரி நார்வேக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற மக்கள், அங்கே ஃபாதர் ரெனே பீஷ்மன் அவர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். போயிருந்த சமயத்தில் ஃபாதர் ஜெகன் இவங்க 2 பேரும் ஓஎம்ஐ சபையை சார்ந்தவர்கள். அங்கே நார்வேயில் பர்கனுடைய அந்த நகரில் ஏறக்குறைய ஒரு 200 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அங்கே ஃபாதர் பணி செய்ய, அங்கேயும் அங்கே சுற்று பகுதியிலுடைய தமிழ் மக்களுக்கும் பணி செய்ய ரொம்ப கடினமான ஒரு இடம். எப்பொழுதுமே வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கும், குளிராக இருக்கும். அந்த மக்களுக்காக அவர் பணி செய்கிறார். அங்கேயும் இந்த புனித வாரம் முழுக்க அங்கே மக்களை சந்தித்தேன். அவர்களுக்காக திருப்பலி, மறைவுரை. ஃபாதர் ஜெகன் ஓஎம்ஐ ரோமையிலேருந்து வந்திருந்தார். அவர் நம்ம விவிலியத்தில் அவர் முனைவர் பட்டத்திற்காக படிச்சுட்ருக்கிறாரு. பிறகு ஸ்டாக்ஹோம் சொல்லிட்டு ஸ்வீடன் நாட்டுடைய தலைநகர், அங்கேயும் போயிருந்தேன். அங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே பணி நிமித்தம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை அங்கே சந்தித்தேன், திருப்பலி நிறைவேற்றினேன். இப்போ அங்கே ஒரு குழுவாக உருவாக்கியிருக்கிறோம். விரைவில் அவங்களுக்கு திருப்பலி மாதிரி காரியங்களை அருட்தந்தைகள் ஐரோப்பிய நாடுகளில், ஃப்ரான்ஸில், ரோமில் இருக்கிறவங்கள அங்கே முக்கியமான நாட்களுக்கு திருப்பலிக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த மக்கள்லாம் வெளிநாடுகளில், அதே மாதிரி இங்கே அயர்லாண்ட்லேயும் தமிழ் மக்களை நான் சந்திக்க முடியல. ஆனால் 2-3 குடும்பங்களை சந்தித்தேன். 2 நாள் தான் அங்கே போயிருந்தேன். அவங்களும் அப்பப்போ ஒன்று கூடி இணைந்து திருப்பலி நிறைவேற்றுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரியான அவங்களும் மாதா தொலைக்காட்சி உதவி செய்தாங்க எல்லாருமே. அப்போது இந்த பணி என்பது மாதா தொலைக்காட்சியுடைய பணி இன்றைக்கு கடல் கடந்து பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய, பிரச்சனைகளால் புலம்பெயர்ந்து வாழாது, பணியினால் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நமது இனிய இதயங்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கையில் இந்த மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு அவர்கள் பின்னி பிணைந்து, குறிப்பாக இந்த ஆன்மீக தேவைகளில் அருட்தந்தைகள் அங்கே பணி செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை.
ரொம்ப ஏன்னா இப்போ லண்டன்லாம் பார்த்தா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும்னா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பயணித்து போய் தான் அங்கே எல்லாருமே ஒன்று கூடி வராங்க. அந்த ஆலயங்களில் அங்கங்கே ஆலயங்களில் ரெகுலராக அவர் வந்து வாரத்துக்கு ஒரு இடத்துல இங்கே ஒரு இடம்னா அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் இவர் இப்படி பயணித்தே வந்து போய் திருப்பலி நிறைவேற்றார், மக்களை சந்திக்கிறாரு. ரொம்ப அருமையான பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஃபாதர் எல்மோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபாதர் ஜேம்ஸ் வந்து அவராக இருக்கட்டும், இல்லை ஃபாதர் பெய்ஷ்மனாக இருக்கட்டும், ரெனே பெய்ஷ்மன், இவங்க எல்லாருமே வந்து அருமையான பணி. அதே நேரத்தில் அந்த மக்களுமே அருமையாக ஒத்துழைக்கிறாங்க. இந்த ஏன்னா இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்கன்னா தமிழே ஏன்னா பல மக்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. பல நேரம் நம்ம ஊர்லேயே வேதனையாக தான் இருக்குது. ஆங்கில வழிக்கல்வி போயிட்டோம்னா அவங்களுக்கு தமிழ் தேவையில்லை, தமிழ் பேச வராது, தமிழ் வாசிக்க வராது, தமிழ்னாலே அது ஒரு மொழியே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அது ஒரு வேதனையான ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வேதனையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு தமிழே தெரியல. ஒரு 2-3 குடும்பம்லாம் சந்தித்தேன். இப்போ தான் போய் 2-3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அந்த பசங்க பேசுகிறத பார்த்தா போய் அவங்க ஏன்னா பள்ளிகளில் போகிற இடங்களில் வந்து ஆங்கிலம் தான் பேசுவாங்க, வேறு வழி இல்லை. பட் குடும்பங்களில் வீடுகளில் அவங்க நம்ம சொந்தங்களை சந்திக்கும் போது தமிழில் பேசுவதும் தமிழை அவர்கள் படிப்பதற்கு ஆர்வமூட்டுவதும் அதில் பெற்றோர் வந்து பெருசாக அக்கறை காட்டுறதா தெரியல. அவங்க பிள்ளைகளை குறை சொல்கிறாங்க, அவங்க யாரும் ஒன்றும் அங்கெல்லாம் கம்பல் பண்ண முடியாது. என்ன அது எனக்கு உண்மையிலே ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. அது என்ன கம்பல் பண்ண முடியாது? அப்போ மற்ற மொழி பேசுகிறவங்க, இப்போது மலையாளம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்களாம் எப்படி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, அவங்கள எப்படி வந்து வழி நடத்துகிறாங்க? அதை எனக்கு புரியும். ஏன்னா அந்த குடும்பங்கள்லாம் போனால் அழகாக மலையாளம் பேசுகிறாங்க, நம்ம குடும்பத்தில் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு புரியா. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காவுக்கு போனாலும் இதே பிரச்சனை தான். அவன் தமிழ் பேசுனான்னா ஒரு அமெரிக்கன் கூட நல்லா தமிழ் பேசுகிறாரு படித்து, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தமிழே வராது. அது இல்லை, அது வர மாட்டேங்குது அப்படின்னா அது ஏன் வர மாட்டேங்குது? மற்றபடி ரொம்ப சிறப்பாக அமைந்தது. இந்த நாட்களில் நிறைய மக்கள் வேண்டிக்கிட்டீங்க. மாதா தொலைக்காட்சி உடைய இணைந்திருக்கின்ற மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த நம் இனியதைகள் பயணங்களுக்காக நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னீங்க, நிறைய பேர் குறுஞ்செய்தி அனுப்புனீங்க. தெரியும் நீங்கள் அனைவருமே. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த குறுகிய நாட்களில் இத்தனை நாடுகள், பல்வேறு சீதோசன நிலை, பல்வேறு ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளோடு நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம என்ன செல்வது வந்து ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக போகிறதில்ல, ஒரு பணிக்காக போகிறோம். அதனால் பட் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க வந்து நம்மளை பார்த்து கொண்டார்கள், நமக்கு துணையாக இருந்தாங்க. எல்லா விதத்துலேயும் வந்து அவர்கள் மிகச்சிறப்பாக கவனித்து கொண்டார்கள். அதனால் இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனிய இதயங்கள், நார்வேயில் இருக்கிற இனிய இதயங்கள், ஸ்வீடனில் இருக்கிறவங்க, அயர்லாண்டில் இருக்கக்கூடியவங்க, இவர்களை வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள், குறிப்பாக லண்டனில் ஃபாதர் நம்ம எல்மோ, அங்கே ஃபாதர் ஜேம்ஸ் ஸ்டான்லி, அதே மாதிரி ஜெகராஜ் அயர்லாண்டில், நார்வேயில் ஃபாதர் ரெனே பீஷ்மன், அங்கே வந்திருந்த அருட்தந்தை ஜெகன் OMI, ஃபாதர் பீஷ்மன் OMI, இவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் அனைவருக்கும் நன்றிகளும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அங்கேருந்து ஃபாதருக்கு அளிக்கக்கூடிய அந்த அப்டேட்லேருந்து மரியானும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒவ்வொரு வாரமும் இனி இது எங்களுக்கு தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் உங்களை வந்து சந்தித்தது மட்டும் இல்லாமல் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு போல உங்களை வந்து சந்தித்தது நீங்களும் மகிழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஸோ வாழ்த்துக்கள் குவிந்திருக்கு. அது போல் முதலாவதாக ஜலஜாமா ஃபாதர் சென்னையிலேருந்து பெரிய வியாழன் அன்றைக்கு குருத்துவ நாள் நல்வாழ்த்துக்களை எல்லா அருட்தந்தையர்களுக்கும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஃபாதர், எல்லா அருட்தந்தையர்களுக்கும். அதே போல் ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், நம்முடைய பணித்தளத்தில் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் எல்லோருக்கும் வந்து அவங்க, அதாவது கடைநிலை பணியாளர்கள் வரைக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க ஃபாதர். தவக்கால நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் தவக்கால நிகழ்ச்சிகளாக இந்த மீட்பின் கீதங்கள்,
மற்ற இந்த பாடல்கள் எல்லாமே வெகு சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஜலஜம்மா இனியது எங்களுக்கு தெரியும். அவங்க பார்வை புலனற்றவர்கள். அதே மாதிரி பார்வை புலன் இல்லாத குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கின்ற ஒரு பெரிய அரும்பணியை செய்து இன்றைக்கு ஓய்வு நிலையில் இருக்கின்ற ஒரு ஆசிரியை அவங்க. மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அதில் உள்ள ஒரு சிறப்பு. அவர்கள் பார்க்கிறார்கள் நிகழ்ச்சிகளை குறித்து வந்து அப்பப்போ அவங்க வந்து ஏதாச்சும் அவருடைய மனதில் படும் கருத்துக்களை எல்லாம் அலைபேசி வழியாக குறுஞ்செய்தியாக பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சியின் பெயரால் அவர்களுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய செங்கல்பட்டில் இருந்து ஃபாதர் ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர். இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். மாதா தொலைக்காட்சியின் 12வது பிறந்த ஆண்டில் அறிமுகம் செய்துள்ள திரிகடுகம் மற்றும் வலையுலகம் 360 ஆகிய 2 சிறப்பான புதிய நிகழ்ச்சிகளும் அருமை. அருட்தந்தை வெனி இளங்குமரன் திரிகடுகத்தின் ஒவ்வொரு செய்யுளின் கருத்துக்களை விளக்குவது சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அதே போன்று அருட்தந்தை ஜெனித் அவர்களும் வலையுலகம் 360 பகுதியில் ஒவ்வொரு நாளும் தரும் புதிய தகவல் இளைஞர்களுக்கு மிக பயனுள்ளதாகவும், டிஜிட்டல் உலகம் பற்றி அதிகம் தெரியாத என்னை போன்ற முதியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் அமைந்துள்ளது. தந்தையர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். 21/3/2026 அன்று கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் உலக கவிதை தினம் என்பதால் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளை நினைவுபடுத்தி எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய தமிழ்ஜோ டீமிற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மார்ச் 19 யோசேப்பு மரியாளின் கணவர் திருவிழா சிறப்பு நிகழ்ச்சியான என் மணவாளனே வித்தியாசமாக அமைந்திருந்தது. நம் அருட்தந்தையர்களின் பெற்றோரை சந்தித்து உரையாடியதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. விழாவிற்கு பொருத்தமான சந்திப்பாகவும் இருந்தது. மாதா தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தவ காலத்தின் இமயம் என விளங்குவது இதுவே தகுந்த காலம் என்ற சிறப்பு நிகழ்ச்சிதான். ஒவ்வொரு வருடமும் புது பொலிவுடன் அருட்தந்தை ஜோசப் அவர்களின் தியானம் ஜபம் மிளிர்கிறது. அதன் மூலம் நாங்கள் பெரும் பயன் அடைந்தோம். தந்தைக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். தவ காலத்தின் ஒவ்வொரு வார சிறப்பு நிகழ்ச்சிகளும் அருமை. அவற்றை விளக்க வார்த்தைகள் இல்லை. திருப்பயண வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கிய சபையை தோற்றுவித்த, ஆலயத்தை உருவாக்கிய, சமூக சேவை செய்த இறை ஊழியர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். சந்திப்பு வாரம் மூலமாக இல்லங்களில் இறையாட்சி புரியும் பல சிறந்த குடும்பங்களை சந்திக்க முடிந்தது. பேறு பெற்றோர் வாரத்தில் கடவுளின் அன்பான குழந்தைகளை காண முடிந்தது. குறிப்பாக இன்ஃபன்ட் ரொசாரியோ மைக்கேல் என்ற இளைஞனை கவனிக்கும் பெற்றோர் கடவுளின் மறுரூபமாகவே தென்படுகிறார்கள். அருட்தந்தை வில்சனின் பதிவு கண்களில் நீரை வரவழைத்தது. அனைத்து பேறு பெற்றோரையும் இறைவன் சிறப்பான முறையில் ஆசிர்வதிப்பாராக. கட்டளை வாரத்தில் 10 கட்டளைகளை செயல்பாடு மூலமாகவும் கோட் மூலமாகவும் சிறிய நாடக வடிவில் எங்களுக்கு எடுத்துரைத்த வடக்கு மண்டல அமைப்பிற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மொத்தத்தில் தவக்காலம் முழுவதும் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பயணித்தது எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தவக்காலம் என்பது அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். இதை நாங்கள் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாதா தொலைக்காட்சிக்கு கோடான கோடி நன்றிகள். அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர். ஆரோக்கியராஜ் ஃபெலிக்ஸ் சேவியரம்மா, உங்களுடைய கடிதங்கள் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரியே அது போயிட்டுருக்குது. ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். நீங்கள் இதற்காக எவ்வளோ மெனக்கிடுறீங்க, உட்காந்து எழுதுறீங்க, யோசிக்கிறீங்கன்னு நினைக்கல. உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான உங்களுடைய பணி, ஒரு அர்ப்பணமான ஒரு பணி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூர்து ரமணராணி அம்மாவோட முதல்ல வந்து மாதா தொலைக்காட்சிக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதியவர் வந்து கிராமத்தான் ஒருத்தர் எழுதினார். மாதா தொலைக்காட்சி தொடக்க நாட்களில் அவர் கடைசி வரைக்கும் அவருடைய பெயரை எங்களுக்கு ரிவீல் பண்ணலை. தெரில அவருடைய இது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் எழுதினார். அது மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியாக கிராமத்தானுடைய கடிதங்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதில் நல்ல விமர்சனங்கள் இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். நம்ம பழைய ஃபைல்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், கிராமத்தான் அப்படின்னு இருக்கும். ரொம்ப அருமையாக அவர் எழுதியிருப்பார். கோயம்புத்தூர்லேருந்து அதே மாதிரி அங்கேருந்து அந்த சகோதரர் அவர் வந்து அழகாக படங்கள் வரைந்து அப்பப்போ அனுப்புவார். பெரிய பெரிய அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். இது மாதிரி பார்த்திங்கன்னா மாதா தொலைக்காட்சியோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள் அநேக பெரிய இதயங்கள்
அது மாதிரி இன்னொருத்தர் இங்கேருந்து கோட்டார்லேருந்து நாகர்கோவிலேருந்து எழுதுவார். ஜெயஸ்ராஜ்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஜெயஸ்தாஸா ஜெயஸ்ராஜான்னு தெரில. அவருடைய கடிதங்களும் ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் நம்ம இங்கேருந்து அவர் இப்போ பாம்பே போயிட்டார். கடை வச்சுருக்கார், பலசர கடை. அந்த கடையில் வந்து உட்காந்துக்கிட்டே மாதாதி பார்த்துக்கிட்டே அப்பப்போ எழுதுவார். அந்த பேப்பரில் பலசர கடை வாடகை அடிக்கும். ஆமாம். அவர் இப்போ மும்பையில் இருக்கிறாரு. அவர் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவார். முன்னாடியெல்லாம் ரெகுலராக எழுதிக்கிட்டு இருப்பார். இது மாதிரி அதுக்கடுத்து கொரோனா காலத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம லூர்து அமலராணி அக்கா ஆசிரியை இப்போ ஓய்வில் இருக்கிறாங்க. அதனால் இப்போ இவங்க ஆரோக்கிய சேவியர், அப்புறம் கேஜிஎஃப்லேருந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்படி ஸ்டெல்லா நினைக்கிறேன் அவங்க பேர். மாதா தொலைக்காட்சி எப்படி அவங்க வாழ்க்கையில் ஒன்றிணைந்து இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோவெல்லாம் உறுதுணையாக இருக்குது, வழிகாட்டியாக இருக்குது, அவங்களுடைய ஞான வாழ்க்கைக்கு, அவங்களுடைய இந்த என்ன சொல்கிறது ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது, ஆண்டோடைய பிரசன்னத்தை எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திடமாக வெளிப்படுத்துது, குறிப்பாக விவிலியத்தை குறித்த ஆழமான ஞானத்தை எவ்வளவு தருகிறது. இப்படி அந்த கடிதங்கள் வந்து அந்த அளவுக்கு ஆழமான கருத்து செறிவோடு ஆன்மாவிலிருந்து அவர்கள் ஏதோ ஒரு எழுத்துக்கார் 2 எழுத்து எழுதணும் அப்படின்ட்டு இல்லாமல் அவருடைய அனுபவத்தை எழுதுறது தான் வந்து இதில் உண்மையிலே மிகவும் மெச்சத்தக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய பங்களிப்பாக நான் பார்க்கிறேன். அவருடைய அதனால் இது ஒரு நற்செய்தி அறிவு பண்ணி தான் இது வந்து இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா நிறைய பேர் இதை ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த கடிதம் இப்போ அந்த காலத்தில் ஒரு சில தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்குது. நாங்களாம் சின்ன பசங்களாக இதில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை குறித்த நிகழ்ச்சி வயலும் வாழ்வுன்னு ஒன்று போடுவாங்க, பொதுவாக யாருமே பார்க்க மாட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக இதுவும் வந்து ஒரு நிகழ்ச்சி கடிதங்கள் வாசிக்கிறது, அதையும் பெருசாக யாரும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து உழவு குறித்து திருவாளர் பிரிட்டோ அவர்கள் சொல்வதையோ அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது தொடக்க காலத்தில் ஒருத்தர் வந்து இது என்னடா முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டது மாதிரி என்ன இதை போய் சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இது எவ்வளோ முக்கியமான இன்றைக்கு வந்து உழவு விவசாயம் என்ப அந்த ஒரு பணி வந்து இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது, அவசரமாக இருக்கிறது. இதை எப்படி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல போகிறோம் என்ற அந்த ஒரு கேப்பை வந்து மாதா தொலைக்காட்சி சரியாக நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வியாபார தொலைக்காட்சியிலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மாதா தொலைக்காட்சியுடைய அதனுடைய நிகழ்ச்சியுடைய போக்கு வந்து வேறு மாதிரி. அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பாராட்டுறாங்க, இல்லை அதை வரவேற்கிறாங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே நமக்கு சரியான பாதையில் தான் செல்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் அம்மா ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு எங்களது மனம் நிறைந்த பாராட்டுகள், நன்றி. கடவுளின் ஆசிரியனால் உங்களோடுமா. தேங்க்யூ ஃபாதர். அதுபோல் கண்டிப்பாக வந்ததும் ததும் நிகழ்ச்சி இந்த கடிதங்கள் எல்லாமே வந்து மாதா தொலைக்காட்சி ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் மற்றும் அன்றாட வாழ்க்கையையும் ஒத்திய பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்குது. ஒரு யூனிக்காக வெறும் ஆன்மீகமாக மட்டும் பார்க்க முடியாதுன்றது ஒரு சான்றாக இருக்குது ஃபாதர். அதே போல் லூர்து அமலராணி அம்மா ஃபாதர், கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு நாம் யாரென்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் ஒரே அடையாளம் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப மனித குலத்தின் மேல் வைத்த மேலான அன்பினால் கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு அந்நிலையை வலிந்து பற்றி கொண்டிராது சிலுவையில் தன்னுயிரை ஈந்து மரணித்து உயிர்த்ததன் விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் உயிர்ப்பின் விழா வாழ்த்துக்கள் தெரிவித்து இப்பதிவை தொடங்குகிறேன் தந்தையே. புனித வார நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் மிகுந்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்தது. பெரிய வெள்ளி, ஈஸ்டர் திருவிழிப்பு திருப்பலிகள் மற்றும் புனித வார நிகழ்வுகள் வத்திக்கானிலிருந்து ஒளிபரப்பாகியது சிறப்பு. குருத்தோலை ஞாயிறு மற்றும் ஈஸ்டர் திருவிழிப்பு திருப்பலிகள் சென்னையில் லஸ் புனித பிரகாச அன்னை ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பானதும் அருமை. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நிகழ்ச்சியில் தந்தையர்கள் நீங்கள் அறுவரும் இணைந்து பாடிய பாடல்கள் மிக இனிமையாக இருந்தது.
நமது தொலைக்காட்சியில் எப்போதும் போல ஒளிபரப்பாகும் பாஸ்கா புகழுரை, மீட்பின் கீதங்கள் பாஸ்கா விழாவிற்கு முன் ஒளிபரப்பப்படுவது சிறப்பு. இதில் பங்கேற்கும் சகோதரர் ஜான் பிரிட்டோவை பார்க்கையில் இதயம் கனத்து போகிறது. இவரை போன்றோர் திருச்சபையின் தாளந்துகள். இன்னும் கொஞ்சம் காலம் இவர்கள் இருந்திருக்கலாம் என்று தோன்றினாலும் ஆண்டவரின் நோக்கத்தை யாரால் அறிய முடியும் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. தங்களது மேலை நாட்டு பயணம் சிறப்புற அமைய நாளும் ஜெபித்து கொண்டேன் தந்தையே. வயது மற்றும் சிரமங்கள் கடந்து தாங்கள் ஆற்றும் பணியை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. தங்களது சிறப்பு நிகழ்ச்சியான சாப்பிடு கொண்டாடு, அடேங்கப்பா என்ன அருமை! நலபாகத்தையும் தாங்கள் விட்டு வைக்கவில்லை. உண்மையிலேயே சிறந்த செஃப்பாக செய்து காட்டியதும் தங்களது டிப்ஸ் ஒவ்வொன்றும் தங்களின் எக்ஸ்பீரியன்ஸை நிரூபிப்பதாக இருந்தது. யூ ஆர் ஆல் கம்பைன்ட் இன் ஒன் பர்சனாலிட்டி தந்தையே. பெருமைப்பட வைக்கிறது, பாராட்டுக்கள். அறம்சை நிகழ்ச்சியில் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் என்ற தலைப்புடன் தந்தையர் பெண் பிள்ளைகளின் பகிர்வுகள் பல யதார்த்தங்களை படம் போட்டு காட்டியது. அப்பா பெண் பிள்ளைகளின் நெருக்கம், பாசம் என்பது சிறு வயதிலுள்ளோர் மட்டுமன்றி என் போன்ற வயது சென்றவரும் கூட மறக்க முடியாத ஒரு பாச பிணைப்பு. 59 வருட காலம் தந்தையின் பாச பிணைப்பில் அரவணைப்பில் இருந்த நான் அதை வெகுவாக உணர்கிறேன் தந்தையே. இந்நிகழ்ச்சியை பார்க்க தவறுவோர் சிறந்த பொக்கிஷத்தை இழப்பதாக எண்ணுகிறேன். சேலம் மூவேந்தர் கலைக்குழு இவ்வருட புனித வாரத்தில் எங்கள் பங்கில் ஒலி நாடகம் நடத்தினர். அதில் பங்கேற்ற சகோதரர் லியோவை சந்தித்து பேசினேன். ரொம்ப கேஷுவலான நடிப்பு. அவரை பாராட்டினேன். சென்ற வருடம் போலவே தமிழ்ஜோ தொகுத்தளித்த உயிர்ப்பை கொண்டாடுவோம் ஈஸ்டர் அன்று ஒளிபரப்பானது. அதில் பங்கேற்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினரின் பங்கேற்பு, இசையுடன் கூடிய பாடல்களின் நிகழ்ச்சியும் நன்றாக இருந்தது. புனித வாரத்தில் ஒளிபரப்பான குட் நைட் டாக்கில் தாங்களும் அருட்பணி அடைக்கலராஜ், அருட்பணி மரியான் போன்றோர் பங்கேற்றதும் நன்றாக இருந்தது. உங்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட பிரியாணி தயாரிப்பு நிகழ்ச்சி சாப்பிடு கொண்டாடு என்றதையும் அருட்பணி அடைக்கலம் அவர்கள் பகிர்ந்தது நினைவில் உள்ளது. மீண்டும் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் கூறி ஜபத்துடன் அலூர்து அமலராணி, திருக்கோயில். ரொம்ப 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 நன்றிக்கா. நீங்கள் அடுத்து இன்னொரு பெரிய எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். எனக்கு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மாதா தொலைக்காட்சிக்கு உங்களது கருத்து பகிர்வை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருப்பது ஒரு பெரிய ஒரு தியாக செயலாக நான் பார்க்கிறேன். இதில் நீங்கள் நிகழ்ச்சிகளை எந்த அளவுக்கு உங்களுடைய இதயத்தை தொட்டது அல்லது உங்களது அது ஒரு அனுபவ பகிர்வாகவே நீங்கள் அதை தருவது, அதான் இதில் ஒரு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு காரியம். நீங்கள் சொன்ன மாதிரியே கோவை மறை மாவட்டத்தினுடைய ஜீவஜோதி சமூக தொடர்பு அந்த நிலையம் ஃபாதர் புஷ்பராஜ் அவருடைய தலைமையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. குறிப்பாக குழந்தை வளர்ப்பு, இந்த குழந்தைகளை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, வழி நடத்துவது, பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு, குழந்தைகள் ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள் இந்த சமூகம் என்று பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் அதற்கான நபர்களை வரவழைத்து அங்கே சகோதரி நம்ம மருத்துவரையும் அந்த நிகழ்ச்சியில் ஒன்றிணைத்து இன்னும் சிறப்பான அந்தந்த நிகழ்ச்சிக்கு தேவைப்பட்ட நல்ல வல்லுநர்களையும் வரவழைத்து அதனை அவர்கள் படைப்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம். இது எல்லாருமே பொதுவாக குடும்பங்களில் பெற்றோர்கள், பிள்ளைகள், குழந்தையை ஒரு உறவு வைத்திருந்த உறவினர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அங்கங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பார்க்காதவங்களும் நம்ம சொல்லணும். ஒரு அருமையான நிகழ்ச்சிங்க. சனிக்கிழமையும் வருது, ஞாயிற்றுக்கிழமையும் வருது, மாதா டிவியோட யூடியூப்லேயும் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ சிரமம் எடுத்து இவ்வளோ சிறப்பான காரியங்களை அவங்க செய்கிறாங்கன்னா அது ஏனோ தானோ என்று யாரும் எண்ணக்கூடாது. அப்போ இங்கேருந்து சேலத்துலேருந்து தமிழ்லையோ அங்கே போய் அங்கே புஷ்பராஜ் அங்கே இருக்கிற இப்போ பாருங்கள் அத்தனை குழந்தைகளையும் பெற்றோரையும் வரவழைச்சி ஸ்டுடியோவில் உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பேர் வரணும், அந்த மருத்துவர் வரணும், இவங்களெல்லாம் வந்த பிறகு அந்த ஃப்ளோரில் கேமராமேன், ரெக்கார்டிங், எவ்வளோ பேர் ஈடுபடுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சியாக தான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேருடைய உழைப்பு, தியாகம். அதனால் நல்ல காரியங்களை நாம் வீணடிக்காமல் அதை பயன்படுத்தி கொள்வது, அப்போ தான் நாம் செய்கின்ற பணிகளுக்கு அதில் ஒரு அர்த்தம் சேர்க்கும்.
அதனால் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை குறித்து கடவுள் வணக்க நிகழ்ச்சி அருமையான திரிகடுகம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நம்முடைய இலக்கியம், அந்த காலத்து நம்முடைய படைப்பு. அப்போது அதே மாதிரி ஃபாதர் ஜெனித் வந்து இன்றைக்கு இந்த ஊடகத்துறையிலே இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியை குறித்து, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதை குறித்து அவர் விளக்கங்கள் சொல்கிறார். நிறைய புரிதல்களை கற்றுக் கொடுத்துறார். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறவங்க பார்க்காதவங்கள்ட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தி பாருங்கப்பா, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக ஆசிரியர்களை, மாணவர்களை, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ இதை பார்த்துட்டு போய் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இன்றைக்கி என்னப்பா புதுசாக இந்த தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி இல்லை பாரு அப்படின்னு சொல்லும் போது வந்து எவ்வளோ பெரிய காரியம் வந்து. அதனால் அக்காவுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகள், நன்றி. நல்ல சுகத்தோடு நீண்ட நாள் நீங்கள் நல்லா இருக்கணும். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. நன்றி ஃபாதர். ஸோ ஒவ்வொரு கடிதங்களும் வந்து நம்முடைய நிகழ்ச்சியை வந்து அனுபவித்து சாட்சிய கடிதங்களாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி வாழ்த்துருக்கிறீங்க. ரொம்ப உங்களுடைய அன்பான வார்த்தைகள் நன்றி ஃபாதர். நன்றி. அதே போல் இனிய இதயங்கள் கண்டிப்பாக தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா வந்து தந்தை அவர்கள் 33 ஆண்டுகள் குருத்துவ இதிலிருந்து நிறைவு செய்து 32 முடிஞ்சு 33 காலடி எடுத்து வச்சாச்சு. 32 ஆண்டுகள் முடிந்து 33 காலடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் நிறைய நீங்கள் காலடி எடுத்து வைக்கணும் ஃபாதர். உங்களுடைய பணி ஆசீர்வாதம் இருந்தால், அவருடைய சித்தம் இருந்தால் அது நடக்கும். ஏன்னா நம்ம பணி செய்கிறோம், கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மறைமாவட்ட குரு, அவ்வளோதான். கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்ததுனாலும், நல்ல பெற்றோர்கள் கடவுள் எனக்கு கொடையாக கொடுத்ததுனாலும், கடவுள் என்னை ஒரு தகுதியற்ற, ஏன்னா நம்மளை விட நல்ல அறிவும் ஆற்றலும் வல்லமையும் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏய் நீ வாப்பா அப்படி நம்மளை கூப்பிட்டு இந்த பணியில், இந்த கத்தோலிக்க மறையில் ஒரு குருத்துவ வாழ்க்கைக்கு அழைப்பு கிடைச்சதுனால இந்த வாய்ப்பு. இல்லாட்டி நம்ம ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறது, நடத்துகிறதெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு நம்மளுக்கு, அதெல்லாம் வாய்ப்பு நினைக்கவே முடியாது. நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல இல்லைங்கிட்ட ஒரு பக்கம் விவசாயம் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலையில் இருந்திருப்போம். அந்த குருவை வரலைன்னா நம்ம டாக்டராகவோ என்ஜினியராகவோ அப்படின்னு தெரியல, ஒரு சாதாரண ஒரு பணியில் தான் இருந்திருப்போம். ஆனால் கடவுள் நம்மளைக்கெல்லாம் இப்படி அழைத்து இங்கே வந்து நம்மளை படிக்க வச்சு இன்றைக்கி இத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம்ன்றது வந்து இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் தான். இது நம்ம ஒன்றும் பெருசாக இதை என்னை பாராட்டிக் கொள்வதற்கு இதில் இங்கே ஒன்றுமே இடம் இல்லை. வாய்ப்பை கொடுத்தார், அந்த வாய்ப்பை சரியாக நாம் வந்து பயன்படுத்துகிறோம், மக்களுக்கு பணி செய்கிறோம். இந்த பணியும் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். அதனால் இந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லி பாராட்டிய தம்பி போஸ்கோ மற்றும் எல்லா இணையங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீர்வாதம். நன்றி ஃபாதர். தொடர்ந்து இனியதங்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, நீங்களும் தொடர்ந்து அனைவருக்காகவும் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து நல்ல முறையில் நம்முடைய மாத தொலைக்காட்சியும் வழி நடக்க இனியதங்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபித்து நிறைவு செய்வோம். இனியதங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டுமாய் நன்றி சொல்கிறேன். பயண நேரங்களிலே உங்களது ஜெபங்கள் மாபெரும் உறுதுணையாக இருந்தது. தொடர்ந்து மாத தொலைக்காட்சிக்காக ஜெபியுங்கள், ஆதரவு தாருங்கள். இவைகள்தான் மாதா தொலைக்காட்சியை இன்னும் சிறப்புற செய்யும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான உயிர்ப்பின் நாட்களுக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உயிர்த்த மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக, உயிரோட்டமுள்ள மக்களாக வாழ எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அந்த வாழ்வுக்கு தேவையான ஆற்றலை, வல்லமையை, ஆழமான நம்பிக்கை, விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்துடணும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம்.
இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.